அனைவருக்கும் வணக்கம். மேஷராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு மேஷராசிக்கு சனீஸ்வர பகவானுடைய வக்ர பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது. ரெட்ரோகிரேட் ஆகி ராசியில் பயணிக்கக்கூடிய நாட்கள் ஜூலை மாதம் 27ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி டிசம்பர் மாதம் 11th ஆல்மோஸ்ட் 138 டேஸ் இந்த ராசியிலேயே பயணிக்க போகிறாரு. எப்போவுமே உங்க எல்லாருக்குமே தெரியும் சனீஸ்வர பகவான் பெரிய இம்பேக்டை கொடுக்கக்கூடிய வருட கிரக பிளானட். அப்போ ஒரு ராசியில் பயணிக்கக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது. ஃபஸ்ட்டு இங்கே சனீஸ்வர பகவான், இங்கே செவ்வாய் பகவான், ரெண்டு பேரும் டூ எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட் பிளானட். இங்கே வந்து சுறுசுறுப்பு, இங்கே சோம்பேறித்தனம். இங்கே எதுக்கு எடுத்தாலும் அவசரம், இங்கே எதுக்கு எடுத்தாலும் நிதானம். அப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒத்து போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகாது. அப்போ இதனால் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீக்கிரம் நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே மேஷத்துக்கு ஸ்லோவாக நடக்குது. ஸ்லோவாக நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஸ்பீடாக நடக்குது. இப்போ ரீசெண்ட் டைமில் இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் மேஷராசியை ரொம்பவே பாடாப்படுத்திட்டாரு. அப்போது ஃபினான்ஷியல் லெவல் யார்கிட்ட கையேந்தக்கூடாத சுச்சுவேஷன் இருந்துச்சோ அவங்கக்கிட்ட எல்லாம் ஃபினான்ஷியல் லெவல் கேட்கறதுக்குண்டான சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு உருவாயிருக்கு. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12ஆம் இடம்ங்கிறது அயன சயன போகஸ்தானம். அப்போ அது 2ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ நிம்மதியான ஒரு தூக்கம், நிம்மதியான ஒரு உறக்கம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால ஃபினான்ஷியல் அப்படிங்கிறது நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு எக்ஸ்பென்சஸுக்கு என்ன பண்ணுவோமோ அப்படிங்கிற ஒரு போராட்டத்தோடைய ஒரு சுச்சுவேஷன் தான் இன்றைக்கி உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. இத்தனை நாளாக அதே தான் கொடுத்துட்டு இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் நம்ம கிளைண்ட் சொன்னது, மேடம் நான் 2000 ரூபா பாக்கெட்டில் வச்சுருக்கேன், 3000 ரூபா பாக்கெட்டில் வச்சுருக்கேன், இந்த வீக் ஃபுல்லாக இதை வச்சு தான் ஓட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் திடீர்னு அன்எக்ஸ்பெக்டட் செலவு எனக்கு எங்கிருந்து தான் வருதுன்னு தெரில. நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், ஒரு வண்டியே ஒரு ரிப்பேர் ஆயிடுச்சு. எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 2000 ரூபா. உங்ககிட்ட இருக்கக்கூடிய பாக்கெட்டில் என்ன மணி இருக்கோ அதை வாங்கி வச்சுட்டு தான் சனீஸ்வர பகவான் அனுப்புவேன். ஸோ அந்தளவுக்கு என்ன வச்சுருக்கீங்களோ அதை எல்லாத்தையும் ஜீரோ பண்ணி தான் இத்தனை நாளாக உங்களை காலி பண்ணி வச்சுருக்காரு. இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய எஃபர்ட்ஸ் போடுற பிஸ்னஸில் என்ன உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், விடாமுயற்சி, ஹார்ட் ஒர்க்கிங், இது எல்லாத்துக்கும் பெயர் போனதான் மேஷராசி. அப்போ அந்த மேஷராசி பிஸ்னஸ்லேருந்து தடுமாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. அது தடமாற்றமாகவும் கூட இருந்திருக்கு. ஸோ இதை விட்டுட்டு வெளியே வந்துடலாமா, வரவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மேஷராசி பொறுத்தவரையும் எந்த ஒரு விஷயத்தையும் அவரை சீக்கிரம் கிவ் அப் பண்ணிட்டு விடவே மாட்டாங்க, வெளியே வர மாட்டாங்க. அப்போ அதுலேயே இருந்து போராடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அதனால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 12th பிளேஸ் அப்படிங்கிற சனீஸ்வர பகவானுடைய பயிற்சி 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஃபினான்ஷியல் ரிலேட்டட் ட்ரபிள்ஸு, குடும்ப ரீதியான பொருளாதார சூழ்நிலை. 3வது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிம்மதியான ஒரு தூக்கம் இல்லாத. 12ஆம் இடம்ங்கிறது நிறைய எஃபர்ட்ஸ் போடுறேன், ஆனால் சோர்வு தான் எனக்கு மிஞ்சுது. ஒரு ஏர்னிங்ஸ், ஒரு சேவிங்ஸ் அப்படிங்கிறது என்னால் பார்க்கவே முடியல. இந்த சுச்சுவேஷன் தான் இன்னைக்கு மேஷராசியை பொறுத்தவரையும் சனீஸ்வர பகவான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன். இன்னைக்கு மேஷத்துக்கு பயணிக்க போகிறாரு. நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஃபஸ்ட்டு மேஷராசி, இவங்களுடைய கேரக்டர், இவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹார்ட் ஒர்க்கிங். ஸோ ஹார்ட் ஒர்க்கிங்க்கு பெயர் போன ராசி. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க. யாருக்காலையும் பிடிச்சி வாழ்க்கையில் முன்னுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. என்னுடைய சுய முயற்சியால் வாழ்க்கையில் நான் முன்னுக்கு வந்தேன் அப்படிங்கிற தைரியமாக காலரை நிமித்தி விட்டு சொல்லக்கூடியவங்க தான் இந்த மேஷம். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மேஷராசி பெண்கள் சொல்லியே ஆகணும், ரொம்ப தைரியமானவங்க. தன்னுடைய கணவருக்கு ஒரு தகுதி குறைவு அப்படிங்கிறது வந்துச்சுன்னா, அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தன்னுடைய அண்ணனாக இருந்துட்டும் சரி, அப்பாவாக இருக்கட்டும், தூக்கி எறிஞ்சு பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ணுறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நிறைய ஹெல்ப் பண்ணக்கூடிய, எக்ஸ்ட்ரீம் லெவல் ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இந்த மேஷராசி. கண் பார்வையிலேயே, தன்னுடைய கண் பார்வையில், தன்னுடைய அசைவிலேயே வந்து பார்த்திங்கன்னா தன்னோட வீட்டில் இருக்கக்கூடியவங்களை எல்லாரையும் தான் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத வந்து ஈஸியாக வந்து ரீப்ரசன்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இவங்களுக்கு கண் பார்வைகளே போதும். அதே போல் ஃபயர் பர்சனாலிட்டிஸ். இப்போ பேசுனா வந்து ஒரு தகுதி குறைவான ஒரு பேச்சு இவங்க கிட்ட பேசிட்டா பெண்கள் கை ஓங்கவும் தயங்க மாட்டாங்க, இல்லைன்னா அந்த இடத்துலேருந்து வெளியே போயிடுவாங்க. ஸோ இவங்க பக்கத்தில் போகிறது எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, பக்கத்தில் போகும்போது இவங்க கோபக்காரங்க, இவங்க ஆகாதவங்க, சண்டை பிடிப்பாங்க. ஆனால் இவங்க அப்படி இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. குடும்பத்திற்காகவே உழைக்கக்கூடிய தூண்கள் தான் மேஷராசி பெண்கள். அதுவுமே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்வாங்க. இந்த விஷயங்கள் தான் இவங்க பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. ஒரு டிரைவராக வேலை பார்ப்பாங்க, கல்யாண வீட்டில் பரிமாறுவாங்க, அந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் இழுத்து போட்டு செய்வாங்க. கடைசியில் இவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கெட்ட பெயர்கள் தான் ஏற்படும். ஸோ இதெல்லாம் தான் மேஷராசியை பொறுத்தவரையும் சடார்னு பேசுறதுனால அட்லாஸ்ட் இவங்க கோவக்காரன், இவங்க கோவக்காரி அப்படிங்கிற மாதிரி ரெண்டு விஷயம் தான் பெருசாக பேசப்படும். இன்னைக்கு இந்த மேஷத்தை பொறுத்தவரையும் என்னன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் லெவல் ஹெல்ப். தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது தெரியாமல், செல்ஃப் கேர் இல்லாமல் நிறைய ட்ராப்பில் போய் மாட்டியிருக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு இவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரே மைனஸ். இந்த நேரத்தில் சனீஸ்வர பகவான் ராசிக்கு வராரு. முதல் நல்லா ஸ்மைல் பண்ணிக்கோங்க.
இதனால ஒரு பெரிய யோகம் அப்படிங்கிறது காத்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க சனீஸ்வர பகவான் என்ன பலன்கள் கொடுத்தாலும் அதற்கு பேக் அண்ட் சப்போர்ட்டா யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு. அப்போ உச்ச குரு பார்த்த சனீஸ்வர பகவான் தான் உங்களுடைய ராசிக்கு 3, 7, 10ஆம் பார்வையாக பார்க்க போறாரு. அப்ப சனீஸ்வர பகவான் யாரை ரீப்ரசென்ட் பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா ஜூபிட்டரோடைய எனர்ஜி. அப்போ இங்க சனி பகவான் என்ன கொடுத்தாலும் பேக் அண்ட் சப்போர்ட்டாக குரு கண்டிப்பா நிச்சயமா பண்ணுவாரு. ஏன்னா மேஷத்தை பொறுத்தவரை குரு ஒரு தலை சிறந்த ஒரு யோகாதிபதி. ஃபர்ஸ்ட் என்ன பலன்கள் எதிர்பார்க்கலாம்? நல்ல பலன்கள் சொல்லுங்க மேடம். ஹார்ட் ஒர்க்கிங், டிசிப்ளினோட, கன்சிஸ்டன்சியோட நான் தயாரா இருக்கேன் ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறவங்களுக்கு மேஷராசிக்கு இது ஒரு சக்சஸ்ஃபுல்லான பீரியடா இருக்கும். ஸோ தொழில் ரீதியாக ஒரு பெரிய மாற்றங்களையும் பெரிய முன்னேற்றங்களையும் நீங்க கண்டிப்பாக எடுத்துட்டு போகலாம். நிறைய மேன் பவர், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட பிசினஸ்ல இருக்கவங்களுக்குலாம் லேபர் இஷ்யூஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. என்னால பினான்சியல் ரிலேட்டட்ல கிட்டத்தட்ட இன்னைக்கு எல்லாருமே மேஷத்தை பொறுத்தவரை பிளாக்மெயில் பண்றாங்க. நான் இந்த பிசினஸை விட்டு வெளியே போகலான் இருக்கேன். பார்ட்னர்ஷிப் எல்லாம் ரொம்ப தொந்தரவுகள் ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க, இல்லை என்னோட ப்ராஃபிட்டை கொடுங்க அப்படின்னு. திறமை இருந்தும் முன்னுக்கு வராத ஒரே ராசி அது மேஷமா தான் இருந்திருக்கு, இத்தனை நாளா இருந்திருக்கு. ஸோ இதுக்கு இன்னைக்கு எல்லாமே பயப்பட தேவையில்லை, என்னுடைய பிசினஸை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தைரியமாக ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும். அதே போல சனீஸ்வர பகவான் ரெட்ரோகிரேடிக் ராசியில பயணிக்கும் போது தன்னுடைய 7ஆம் பார்வையாக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்ப மனைவியும் இந்த நேரத்தில் உங்க கூட நிறைய எஃபர்ட்ஸ் போட்டும் உங்களை முன்னுக்கு ஏற்ற மாதிரி உங்களையே அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான மாதிரியான பலன்களை நிச்சயமா கொடுப்பாரு. முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறது காம்னஸ் ஆன பிளானட். அப்போ இந்த காம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா இத்தனை நாளா நிதானம் இல்லாம பொறுமையாக ஒரு விஷயத்த செய்ய முடியாம தவிச்சிட்டு இருந்த மேஷ ராசிக்கு இனி காம்னஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் அப்படிங்கிறதும் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உறவை ஜெயிக்கிறத விட உறவை காப்பாத்துறது தான் பெரிய முக்கியமான விஷயம் அப்படிங்கிற வாழ்க்கை பாடத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்காரு. ஸோ மேஷம் உங்க எல்லாருக்குமே தெரியும், பொதுவாகவே நீங்க அவசரக்காரங்க. ஸோ இந்த நேரத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவசரம் இல்லை, நிதானமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை அப்படிங்கிறது இந்த நேரத்துல உங்களுக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட்டிவ் பிளானட்டாக சனீஸ்வர பகவான் இருப்பார். இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய மேன் பவர் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் ரிலேட்டட்ல நான் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணலான் இருக்கேன். அந்த எக்ஸ்போர்ட் சார்ந்த புதிய புதிய முயற்சிகள்லாம் எனக்கு சக்ஸஸ் கொடுக்குமா, இல்லை ஃபெயிலியர் ஆயிருமா? நிறைய ஃபெயிலியர் பார்த்த மேஷத்துக்கு இனி வரக்கூடிய காலங்கள் இதெல்லாமே ஒரு பாசிட்டிவான பீரியடா இருக்கும். அதே போல படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எஸ்பெஷலி சொல்லியே ஆகணும், எனக்கு கைடன்ஸ் சப்போர்ட் யாரும் இல்லை மேடம். எனக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே நானே எஃபர்ட்ஸ் போடுறேன், நானே ஜெயிக்கிற மாதிரி நிறைய நானே போராடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த நேரம் சப்போர்ட். சனீஸ்வர பகவான் தான் எல்டர்ஸை குறிக்கக்கூடிய காரகிரகம். அப்போ எல்டர்ஸ் கிட்ட இருந்தும் டீச்சர்ஸ் கிட்ட இருந்தும் கண்டிப்பா இந்த நேரம் உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் அப்படிங்கிறது காத்துட்டு இருக்கு. ஸோ மேரேஜ் ரிலேட்டட் அப்படிங்கிற சொல்லும்போது மேஷராசியை பொறுத்தவரை அவ்வளோ சீக்கிரம் மேரேஜ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கவே மாட்டேங்குது மேடம். எல்லாரும் வந்து சர்ச் பண்ணிட்டே இருக்காங்க அலையன்ஸ், இருந்தாலும் எனக்கு ஒரு ஃபைனலா ஒரு அலையன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கவே மாட்டேங்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனீஸ்வர பகவான் குறிக்கக்கூடிய சித்தப்பா, சனீஸ்வர பகவான் குறிக்கக்கூடிய பெரியப்பா, 11ஆம் இடம்ங்கிறது நண்பர்கள், இவங்க மூலியமாக உங்களுடைய மேரேஜ் டேக் பிளேஸ் ஆகும். இதனால ஒரு தரமான வரன் அப்படிங்கிறது ஏற்படும். ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ் லைஃப்ல நிறைய சாப்டர் ஓவர் அப்படின்னு சொல்லும் போது செகண்ட் மேரேஜ் லைஃபாவது எனக்கு ஒரு நல்ல ஒரு நியூ சாப்டரா, ஒரு நியூ பிகினிங்கா, அந்த ரிலேஷன்ஷிப்லயாவது ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது கிடைக்குமா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த உங்களுக்கு இனி அது எல்லாத்துக்குமே ஒரு தலை சிறந்த ஒரு யோகமான காலமாக இருக்கும். செகண்ட் மேரேஜ் லைஃப்க்கு கண்டிப்பா சனீஸ்வர பகவான் சப்போர்ட் பண்ண போறாரு. அதே போல வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் சொல்லி ஆகணும். மேஷத்தை பொறுத்தவரையும் வீடு சார்ந்து நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மேடம். அது பாதியில நிக்குது. சீக்கிரம் ஆரம்பிச்சான் பாருங்க, இப்படி ஆயிடுச்சு, இவன் பிளானிங்கே போட மாட்டான், இவன் எப்படி இப்படி கட்டி பாதியில நிக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய உங்க மேல எதிர்மறையான விமர்சனங்கள் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. ஸோ இனி அந்த விஷயங்கள் எல்லாமே தகர்த்து எரிஞ்சு நான் பிளான் பண்ணின வீடு இதுதான் அப்படின்னு நீங்களே அவங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக ஒரு வீட்டை கட்டி காமிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு தலை சிறந்த ஒரு யோகமான டிரான்சிட் பீரியடாக கண்டிப்பா இருக்கும். நீங்க யாரு, நீங்க எப்பேற்பட்டவங்க, நாங்க மற்றவங்களுக்கு சலிச்சவங்க இல்லை அப்படிங்கிறதுக்கு ப்ரூவ் பண்றதுக்கும் இந்த மேஷ ராசிக்கு இந்த சனீஸ்வர பகவானுடைய வக்ர பீரியட் அப்படிங்கிற சப்போர்ட் பண்ணும். ரெண்டாவது நம்ம ஹெல்த்தை பத்தி பேசியே ஆகணும். மேஷத்துக்கு பொறுத்தவரையும் தலையில வந்து இந்த சனீஸ்வர பகவான் தலை குறிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால அயன் கண்டென்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா நீங்க செக் பண்ணிட்டே இருங்க. அதே போல சித்தா, சனீஸ்வர பகவான் குறிக்கக்கூடிய பிளானட் அப்படிங்கும் போது அது சித்தாவை குறிக்கும். அதே போல மெடிசன் அப்படிங்கிறது ஆயுர்வேதிக் பிளஸ் சித்தா, இது மூணுமே வந்து 3ஆம் பார்வையாக ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குது. அப்ப மேஷத்தை பொறுத்தவரையும் இயற்கையாவே ஷோல்டர் பெயின்,
முதுகு தண்டு வடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இயற்கையாகவே இருக்குது. அப்போ இந்த நேரத்துக்கு அதுக்கெல்லாமே ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக எடுக்கணும். அயன் கண்டென்ட் அப்படிங்கிறது தொடர்ந்து செக் பண்ணிட்டே வாங்க. இன்னும் நல்லா நிறைய குவாலிட்டியான பலன்களை இன்னும் மேஷராசி மற்றும் மேஷ லக்னத்துக்கு சனீஸ்வர பகவான் கொடுக்கறதுக்கு தான் காத்துட்டு இருக்காரு. இன்னும் நல்லா குவாலிட்டியாக மாறுறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனிக்கிழமையோ இல்லை செவ்வாய்க்கிழமையோ அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் போயிட்டு ஒரு தீபம் ஏற்றிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. இன்னும் நிறைய சிறப்பான பலன்களை நீங்கள் கண்டிப்பாக உணரலாம். இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய அனைத்து பலன்களுமே ராசியை பேஸ் பண்ணி வச்சக்கூடிய பலன்கள் தான். ஸோ உங்கள் லக்னம் என்ன, உங்களோட லக்னாதிபதியோட பலம் என்ன, அடுத்தடுத்து நடக்கக்கூடிய தசா புத்திகள்லாம் என்னென்ன நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு, எந்தெந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும், எதெல்லாம் நீங்க கேர் பண்ணிக்க வேண்டியதில்லை, எதையெல்லாம் நீங்க ரொம்ப கேர் பண்ணிக்கணும், இதுக்கு எல்லாத்துக்குமே தனிப்பட்ட ஜாதகம் சொல்லக்கூடிய பதில வேற எந்த ஒரு டிரான்சிட்டும் சொல்லவே சொல்லாது. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்த நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.